ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இந்த ஹேர் பேண்ட் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறோன்றதை பாருங்கள். இதுக்கு வந்து நான் ஒரு MDF பேஸ் எடுத்திருக்கேன். இந்த MDF பேஸில் நான் பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக். அப்போ தான் நம்மளுக்கு ஹேர் பேண்ட் போடும்போது அந்த ப்ரௌன் கலர் கார்ட்போர்டு அந்த இது தெரியாமல் இருக்கிறதுக்காக பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே B7000 க்ளூ வச்சு நான் ஒரு சைட் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த சீக்வன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இப்போ சீக்வன்ஸ் வந்து டபுள் ஹோல் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். இதை லீவ் ஷேப்லேயே இருக்கும். நான் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அந்த க்ரீன் கலரை B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே அந்த ஒரு ரோ ஃபுல்லாக வைக்கிறேங்க. அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாகவே வைக்கிறேன். இது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ரோலையும் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே, அதாவது ஒரு 3D எஃபெக்ட் இருக்கிறதுக்காக அதுக்கு மேலே கொஞ்சம் எம்போஸ்டாக தெரிகிற மாதிரி நான் சீக்வன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடுக்கிட்டு வரேங்க. இந்த வீடியோவில் பாருங்கள். அதே மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா அழகாக அடுக்கிட்டே வாங்க. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் அப்பப்போவே கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது சீக்கிரம் ட்ரை ஆகிடும் இந்த க்ளூ. முக்கியமாக இந்த க்ளூ அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 2 லேயர் முடிச்சிட்டேன். 3rd லேயரும் வந்து இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து லீஃப் மாதிரி இருக்க அந்த சீக்வன்ஸ் வச்சுட்டே வரேங்க. இந்த மாதிரி சீக்வன்ஸ் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்க்கு மேலே ஒட்டுறதுக்கு இந்த ஜர்கான் ஸ்டோன் எடுத்திருக்கேங்க. இதுக்கு பேர் ஜர்கான் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலர் ஸ்மால் சைஸ் எடுத்திருக்கேங்க. இந்த ஜர்கான் ஸ்டோனை நம்ம ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த லீஃப் பேட்டர்ன், அதுக்கு மேலே இந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் வைக்க போகிறோங்க. இந்த க்ளூ வந்து ஃபெவிக்ரில் க்ளூன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் அந்த ஹோல் இருக்குல்ல, ஹோல் இருக்க எல்லா இடத்துலையுமே நான் இந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. இது வந்து நான் ஃபெவிக்ரில் யூஸ் பண்ணுறேன். இதில் ப்ளூ அண்ட் பிங்க் கலர் இருக்குது. 2ல் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். எது போட்டாலுமே நிற்கும். நான் இந்த க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த நம்ம குட்டி ஜர்கான் இருக்கு இல்லைங்களா, ஒயிட் கலர், அதை எடுத்துருக்காங்க. ஒயிட் கலர்னால் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், கான்ட்ராஸ்ட்டாக. அதாவது இது டார்க் க்ரீன் கலரில் இருக்குன்றதுனால ஒயிட் கொடுத்தா எடுப்பாக இருக்கும்னு அந்த ஒயிட் ஸ்டோனை வந்து நான் சுற்றி ப்ளேஸ் பண்ணுறேங்க. இது எல்லாமே அந்த குட்டி குட்டி ஹோல் இருக்குல்ல, அந்த எல்லா இடத்துலையுமே, ஓப்பனில் இருக்க எல்லா ஹோல் இருக்க இடத்துலையுமே வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஜர்கான் ஸ்டோன் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். அதாவது இந்த சுற்றி இருக்க ஒயிட் ஸ்டோன்லாம் ஒட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குது, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். இதோட சென்டர் போர்ஷன் வந்து நான் சின்ன ஸ்டோன் கொடுக்காம பெரிய கிளிப் ஸ்டோன் கொடுத்துருக்கேங்க, ஒயிட் கலரு. அதுவும் சேம் ஒயிட்லேயே கொடுத்துட்டேன். அப்போ தான் நல்லாயிருக்கும்னு. இதை ட்ரை ஆக விட்டுடலாம். இப்போ ட்ரை ஆகிற டைமில் நம்ம பின்னாடி பேண்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு பார்த்துக்கலாம். இது வந்து பேண்டுங்க. இது வந்து ஹேர் பேண்ட் அட்டாச்சர்னு சொல்லுவோம். இதை வச்சு தான் நம்ம அந்த பண்ண பேண்டை வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த ஹேர் பேண்ட் அட்டாச்சர் இருக்குங்களா, இதில் வந்து B7000 க்ளூ வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேங்க. இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நம்ம பிளாக் கலர் பேண்டு வச்சுருக்கோம் இல்லைங்க, திக்கான பேண்டாகவே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குவாலிட்டி உள்ள பேண்ட் எடுத்துகிட்டா நம்மளுக்கு லைஃப் கிடைக்கும். ஸோ அந்த பேண்டை வந்து நான் எடுத்து இந்த ஹேர் பேண்ட் அட்டாச்சர் இருக்குல்ல, க்ளூ போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இந்த ஹேர் பேண்டை வந்து ப்ளேஸ் பண்ணுறேங்க. நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நகராமல் அதே பொசிஷனில் இருக்கும். இது வந்து இந்த க்ளூ அப்ளை பண்ணோன்னா இப்போ அந்த கார்ட்போர்டு இருக்கு இல்லைங்களா, அதாவது நம்ம MDFல ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ் எடுத்துக்கோங்க. இதை பேக் சைட் டர்ன் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். எப்படின்னா, இங்கே பின்னாடி பேக் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. பேக் சைட் டர்ன் பண்ணிட்டு அந்த B7000 க்ளூ வச்சுக்கோங்க. நீங்கள் இதர் க்ளூ கன் கூட வைக்கலாம். உங்களுக்கு ஒர்க்கெல்லாம் சீக்கிரம் முடியணும் அப்படின்னா க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து B7000 யூஸ் பண்ணுறேங்க. இந்த B7000 க்ளூ போட்டுட்டு அந்த ஹேர் பேண்ட் அட்டாச்சர் தனியாக வச்சுருக்கோம்லங்க, அந்த ஹேர் பேண்ட் அட்டாச்சரையும் தூக்கி இதில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேங்க. இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், சென்டராக பார்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. சென்டராக அட்டாச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிமிஷம் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கணுங்க. அழுத்தி பிடிச்சா தான் இது வந்து நல்லா நிற்குங்க. நீங்கள் கை வச்சு அழுத்தி பிடிக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த துணி காய போடுற கிளிப், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளிப்பை வந்து அதில் வந்து சப்போர்ட்டாக நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து இங்கே ஆலிகேட்டர் கிளிப்னு ஒன்று சொல்லுவாங்கங்க. இந்த குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, தலைக்கு கிளிப்பு, அந்த கிளிப்பை வந்து வச்சு வெயிட் மாதிரி வச்சு க்ரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்காக வச்சுட்டேங்க. இந்த B7000 க்ளூ வந்து டக்குனே பிடிச்சிக்கோங்க. ஆனால் வந்து எனக்கு பொறுத்த வரையும் ஒரு 24 ஹவர்ஸ் 1 டேவாவது நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ராடக்ட் வந்து நல்லா ட்ரை ஆகி அந்த ஒரு ஈரப்பதம் இல்லாமல் கொஞ்சம் ஃபினிஷ் நல்லாயிருக்கும். இது தான் நம்ம பண்ண அந்த பேண்டுங்க. இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் லுக் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் நம்ம மேக் பண்ண பேண்டு. உங்களுக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங்.